கார்த்திக் சிங்கா, ரோபோ சங்கர் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிக்கும் சுபாஷ் கவி இசையில் கொடை உலகமெங்கும் February 10 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இல்லை, இந்த கிரேட் இண்டியன் கிச்சன் படம் வந்து ரொம்ப ஒரு அவசியமான படம் நம்ம ஊருக்கு. அதாவது இந்த ராகுல் கேரக்டர் வந்து கோவப்படாமையே அக்ரஷனை காமிப்பார். அது நிறைய வீட்டில் நடக்கிற விஷயம். ஸோ இதை பார்த்து கண்டிப்பாக நிறைய வீடுகளில் சேஞ்சஸ் வரும்னு நான் நம்புகிறேன். வெரி இம்பேக்ட்ஃபுல் மூவி. சூப்பராக இருந்து சூப்பராக இருக்குது, நல்லா இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருக்கு. ஐஷு செம்மையாக பண்ணியிருக்காங்க, புதுசாக இருந்துச்சு அண்ட் விறுவிறுப்பாக இருக்குது. எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும், எஸ்பெஷலி விமென்ஸ் பார்க்கணும் இந்த படத்தை. சூப்பராக இருந்துச்சு. ஃபாதர் மாமனார் கேரக்டர் ஃபாதர் இன் லா வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. அகெயின் அண்ட் அகெயின் வந்து இந்த ப்ரஷ் இது பண்ணுறது, செப்பல் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது, இதெல்லாம் ரொம்ப டூ மச். அது வந்து அந்த கேரக்டர் வெரி குட், நல்லா பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்ட்ரானரியாக அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஐஸ்வர்யா எல்லாமே அந்த மூவியில் இருக்கிற எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜென்ரலாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா லேடிஸ்க்கான படம், லேடிஸ் பார்க்க வேண்டிய படம்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே எல்லா ஆம்பளைங்களும் இந்த படத்தை பார்க்கணும். அவங்க வந்து இந்த படத்தை பார்த்து ரியலைஸ் ஆகணும், கனெக்ட் ஆகணும். ஃபேண்டாஸ்டிக் மூவி, சூப்பராக செம்ம ஆக்டிங். ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா இட்ஸ் ரியலி குட். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. ஆனால் மலையாளத்தில் வந்துட்டு சில சீன்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப ஒரு அருவருப்பாக அந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் டீசெண்டாக காமிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து கான்ட்ரவர்ஷியலாக பார்க்காம ஒரு சோஷியல் மெசேஜாக தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இது வந்து மேல் சாவனிஸ்ட் படம் கிடையாது, இது வந்து சொசைட்டி ஓரியன்ட் சாவனிசம் இது. அதனால குடும்பமாக வந்து இதை பார்த்து திருடனாய் பார்த்து திருண்டாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்மளா சுயமாக திருந்தாமல் இந்த மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ், இந்த பெண்களை மதிக்காமல் போகிற ஒரு விஷயம், இது என்ன, இது பெண்களுக்கான ஒரு விஷயம் தானே அப்படிங்கிறத ஒதுக்கிறது இல்லாமல் இது மனித நேயமாக பார்க்க ஆரம்பிக்கிறப்போ எல்லாமே மாறும். நைஸ் மூவி, நல்லா பண்ணி, லவ்லி மூவி, நீட் ஆஃப் தி ஆர். நல்லா இருந்துச்சுப்பா, நல்லா இருந்துச்சு, சூப்பராக நல்லா இருந்துச்சு சார், நல்லா இருந்துச்சு படம். ஓகே தான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெரி அமேசிங் ஆக்டிங். இட்ஸ் an amazing film. நைஸ் ஃபிலிம், ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். நான் ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருக்கு, மியூசிக்லேருந்து எல்லாமே, சினிமாட்டோகிராஃபி, எவ்ரி திங் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சூப்பராக இருந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியம், தேவையான ஒரு படம். பெண்கள் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, ஒரு புகுந்த வீட்டுக்கு போகிறோம், பிறந்த வீட்டில் ஒரு சொகுசாக வாழ்ந்துருவாங்க. பட் புகுந்த வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க படுற கஷ்டன்றது ரொம்ப ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு பெரிய பிரச்சனை. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். அதை வந்து இந்த ஒரு கதையில் அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. பாதிச்சிருக்கு, ஏன்னா நானும் பாத்திரம் சமையல் காலையில் எழுந்தோடனே சாப்பாடு செய்யணும், டைம் ஆயிடுச்சுன்னு செய்து குழந்தை வச்சுட்டு செய்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிச்சனில். ரொம்ப நல்லா இருக்குது படம்.